நிம்மதியா வீட்டுல இருந்துகிட்டு இருந்தேன். இப்படி மொட்டை அடிக்கிறத தூக்கிட்டு வந்தாங்களா, நீ அந்த கட்டியை காமிச்சிட்டு நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்பயும் தோல் மேல ஏறி அங்கிட்டு தப்புறேன்னா இல்லையான்னு பாரு. வணக்கம் நண்பர்களே, இந்த பெர்ஷியன் கேட் பேர் செரி. ஸோ இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து ஹெவி நாட்ஸாக இருக்குன்னு நம்ம எடுத்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அதனால் ஜீரோ ட்ரிம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நம்ம அதனால் ஜீரோ ட்ரிம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறது, பதட்டத்திலே இருந்தாங்க. அதனால் அவங்கள காம் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜீரோ ட்ரிம் பண்ண ஆரம்பித்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய சைடு போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து கட்டி சேர்ந்துருந்தது. அண்ட் பாட்டம் போர்ஷனும் ஃபுல்லாகவே கட்டி சேர்ந்துருச்சு. எல்லா கட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பேக் போர்ஷன்லேயும் கட்டி நல்லா பார்த்தா அந்த முதுகு மேல் போர்ஷன் கொஞ்சம் தான் அந்த நீட்டாக இருந்தது. அன்ஈவனாகவும் இருந்தது. ஏன்னா அந்த கட்டி சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடியெல்லாம் சுருண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்படிங்கும்போது ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து கட்டிகள் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஓவர் பேட்ச் ஒர்க் மாதிரி இருக்கும். சைடு ஃபுல்லாக கட்டியே முடியே இல்லாமல் இருக்கும். மேலே மட்டும் கொஞ்சம் முடி இருக்கும். ஸோ அடிப்பகுதி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடுவோம். அதனால் வந்து ஒரு அன்ஈவனாக இருக்குங்கிறதுனால நம்ம ஃபுல்லாகவே ஜீரோ ட்ரிம் பண்ணுறோம். ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வந்து நார்மல் தான் கேட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்கும், பிடிக்கவும் செய்யாது. ஸோ நம்ம வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுறோம். கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். நான் வந்து நல்ல கேப் விட்டு அவங்களுடைய போன்ஸ், அந்த ஜா போன்ஸில் தான் என் விரலை வச்சுருந்தேன். அவங்களுக்கு பார்க்க அப்படி தெரியும், பட் அதை பிடிச்சாலுமே அவங்க ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே அவங்களால வந்து அமைதியாக இருக்க முடியல. அவங்க அப்படியே என் மேலே ஏறி தப்பி போயிடலாங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷன் இம்பாசிபிள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பிடிச்சி ஒரு டே வச்சு அவங்கள வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக டெய்லு, ஆனல் போர்ஷன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு காது சுற்றி இருக்கிற முடியை லைட்டாக சிசரிங் பண்ணி தான் குறைச்சேன். அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை ரவுண்டாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. ஏன்னா அவங்க ஃபேஸுமே வந்து நாட்ஸ் இருந்தது. அந்த கழுத்தோடு சேர்ந்து அந்த முகம் வரும் தெரியுமா, அந்த இடத்துல இருந்த நாட்ஸையும் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் ஃபேஸையும் ரவுண்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக குளிக்கிறது பிடிக்கலங்க. தெரிச்சு ஓடிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு இடையும் பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. இல்லாட்டினா நான் கெட்டவே வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி கேட்ஸுக்கும் ஸோ எதெல்லாம் ரொம்ப ஆடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கழுத்தில் இந்த மாதிரி கெட்டுவேன். இல்லாட்டினா கெட்டணுங்கிற அவசியமே இல்லை. அவங்க வாட்டுக்கு பேசாமல் இருப்பாங்க. பட் இவங்களுக்கு வந்து கெட்ட வேண்டியதாக இருந்தது. நல்லா ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டி நல்லா துவட்டி ப்ளோ ட்ரையர் போட்டு அவங்க அழகாக காய விட்டு ரெடி பண்ணியாச்சு. குளிச்ச சுகமும் இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் செம்ம கோவத்தில் இருந்தார். நீ விட்டா போதும், இல்லைன்னா பிறண்டிடுவேங்கிற ரேஞ்சில் கோவத்தில் இருந்தார். சரி, அவங்கள வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.